கோவக்காரரா இல்ல கொஞ்சம் சாந்தமானவரா? ரொம்ப கோவக்காரர். முன்கோவம் அதிகம், முன்கோவம் தான். பட் அந்த எந்த வேகத்துல வந்துச்சோ, அந்த வேகத்திலேயே அது மறைஞ்சிரும். அது 2 நிமிஷம் தான் இருக்கும். ரொம்ப 2 நேரம்லாம் நிமிஷம். காரணம். இப்ப நான் இப்ப கோவம் வந்துச்சுன்னா, அடுத்தது நம்ம யார்ட்டயா பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது மாரிலாம் கிடையாது அப்பா. அந்த செகண்டே அடுத்த செகண்ட் மறந்துருவாங்க. அப்பா மறந்துருவாங்க. அப்படின்னு போய் நின்னோம்னா, "என்னம்மா?" அப்படின்னுவாங்க. அதனால அப்பாவோட கோவம்லாம் சும்மா அது 5 நிமிஷம் கோவம் தான். அப்பாவோடது உங்க ரொம்ப 2 பேரோட கோவம். வாழ்க்கையில ரொம்ப அந்த அவர் கோவப்பட்ட தருணம், நீங்க ஐயோ! என்ன அப்பா நம்மள இவ்ளோ கோவப்பட்டுட்டாங்களே அப்படின்னு. எப்பவுமே கோவப்படாத அப்பா, ஒரு தடவ கோவப்பட்டதுனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் மறையல. ஆனா, அது ரொம்ப சின்ன வயசு. பட் விளையாட அப்பா யூசுவலா வந்து கை நீட்டி ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. அது ஒரு இதுவா அடிச்சது கிடையாது. ஆனா, எங்க பெரிய அண்ணன் மட்டும் 1, 2 தடவ வாங்கியிருக்கு அண்ணன தவிர. மத்தவங்க யாரும் அடி வாங்கினது கிடையாது. அதுவும் எங்களால தான் அடி வாங்கியிருக்கு. எங்களால தான். பொண் குழந்தைங்க அழக்கூடாது. அப்பாவுக்கு வந்து பொம்பள பிள்ளைங்க வீட்ல அழுக சத்தமே வரக்கூடாது. காலையில அடிச்ச அடிக்கு மத்தியானம் அப்பா வரும்போது தான் அழுவோம். காலையில அடிச்சது மத்தியானம் அழுவோம். ஏன்னா, அப்பதான் அப்பா அவங்க அண்ணன அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அது நடக்கும். ஆனா முதல்ல நான் ஒரே ஒரு தடவ தான் நான் வந்து அப்பாட்ட அடி வாங்கினதுன்னா, நான் வந்து ஒரு 6தோ என்னமோ படிக்கும்போது 6வது நெனைக்கிறேன். படிக்கும்போது எனக்கும் எனக்கு அடுத்த தம்பிக்கும் சண்டை முந்தின நாளு. அவன் என்ன பண்ணான் என்னோட ஸ்கூல் ஷூவ தூக்கி ஒளிச்சு வச்சுட்டான். அவங்க இங்க என்ன பண்ணாங்க, கரெக்ட்டா அப்பாவுக்கு அன்னைக்கு ஏதோ கார் ஷார்டேஜ். அதனால காலையில பிள்ளைங்கலாம் சீக்கிரம் இறக்கி விட்டு, கார சீக்கிரம் வர சொல்லிடு. கம்போசிங்க்கு போணும் அப்டின்ட்டாங்க. ம். எனக்கு எங்களுக்கு எது தெரியாது அவசரமா எல்லாம் கெளப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கெளம்புனேன். என் ஷூவ காணோம்னு தேடினேன். எதுவும் காணோம்னோனே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா வெளியில வந்தவங்க, "இன்னும் என்ன போகல?" அப்டின்னாங்க. "அப்பா என் ஷூ காணோம்ப்பா. சீனு ஒளிச்சு வச்சுட்டான்ப்பா" அப்டின்னு. ஒரு அடி போட்டாங்க. நேரா வந்து வாசக்கதவு கிட்ட விழுந்தேன். ஒரே அடி தான். ஆனா அது வேகமா கூட அடிக்கல. பட் அந்த அந்த அடிச்ச வேகம் எனக்கு வந்து தாங்கிக்க முடியல வந்து இப்ப வரைக்கும் மறக்க முடியாதுன்னா, அப்பா வந்து என்ன அடிச்சது தான். அதுக்கப்புறம் உடனே அந்த நைட்டு சமாதானம் பண்ணி, அந்த கொஞ்சி கிஞ்சி அதெல்லாம் நடந்துரும். அதெல்லாம் நடந்துருச்சு. பட் ஆனா, அந்த அப்பா அந்த ஒரே ஒரு தடவ அடிச்சது மட்டும் இன்னைய வரையும் அப்பாட்ட நம்ம அன்னைக்கு அடி யாரும் அடி வாங்குனது கிடையாது. நான் அப்படியா?